என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, சங்கீதம் 51:12 உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்தார். உற்சாகமான ஒரு ஆவி நமக்கு தேவை. உற்சாகமாய் கொடுக்க நாம் பழக வேண்டும். உற்சாகமாய் பலி செலுத்த பழக வேண்டும். உற்சாகமாய் இரக்கம் காட்ட பழக வேண்டும். இன்றைக்கு இன்னொரு காரியத்திலும் நமக்கு உற்சாகம் தேவை. அதையும் நம்ம மந்தமாக அசதியாக செய்துவிடக் கூடாது. அது என்னவென்றால் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. உற்சாக மனதோடும் சேவி. இங்கே சாலமோனுக்கு சொல்லப்படுகிற ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தல் என்னவென்றால், உற்சாக மனதோடு நீ சேவி. சேவிப்பதிலே ஒரு உற்சாகம், சேவை. அதாவது பொதுவாக ஆங்கிலத்திலே இதை மொழியாக்கம் செய்தால் லேபர் ஆர் ஒர்க்கிங் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த சேவை இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவரை சேவித்தல். அதாவது ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அவருக்காக வாழ்வதை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. worship the Lord, அவரை சேவிப்போம் என்ற அந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தரை சேவிக்கின்ற அனுபவம், அதாவது கர்த்தருக்காக வாழ்கின்ற அனுபவம், தேவனுக்காகவே வாழ்கின்ற அனுபவம், தேவனுக்காகவே நம்முடைய எல்லாவற்றையும் அர்ப்பணித்து வாழ்கின்ற அந்த அனுபவத்தை தான் இங்கு வாசிக்கிறோம், சேவிக்கின்றோம். ஆண்டவரை நாம் எப்படி சேவிக்கிறோம்? ஒருவேளை நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனைக்கு போகிறோம். ஆராதனைகளில் ஆண்டவரை நாம் சேவிக்கின்றோம், தொழுது கொள்கின்றோம், ஆண்டவருக்காக நம்ம வாழ்கின்றோம். நல்லது. ஆனால் எத்தனை நேரங்களிலே ஆண்டவருக்கு கடமைக்காக இதையெல்லாம் செய்கிறோம்? ஆண்டவருக்காக வாழ்வதுதான் சேவிப்பது என்ற அர்த்தம். ஒருவேளை பல நேரங்களில் நம்ம அவரை தொழுது கொள்ளுகிறோம் ஞாயிற்றுக்கிழமைகளில், அதோடு அந்த காரியம் முடிந்து விட்டது என்றால் we are worshiping, நாம் அவரை ஆராதிக்கின்றோம், ஆனால் சேவிப்பதில்லை. அப்படின்னா அவருக்காகவே வாழ்வது. பிரியமானவர்களே, உற்சாகமா வாழ்கிறோமா? வேதத்தில் ஒரு சில வசனங்களை காட்ட விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 1:25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தொழுது சேவிக்கின்ற அனுபவம், அதாவது வர்ஷிப் பண்ணுவது, அதோடு கூட அவருக்காக வாழ்வது. தொழுது சேவித்தார்கள். பிரியமானவர்களே, தொழுகை வேறு, சேவித்தல் வேறு. நாம் எல்லாரும் தொழுகிறோம், அவரை ஞாயிற்றுக்கிழமைகளிலே தொழுகிறோம். யோசித்து பாருங்க, வார நாட்களிலெல்லாம் அவரை தொழுகிறோமா? பிஸியாக மாறிட்டோம் இல்லையா? ஆனால் நம்ம இன்னைக்கு சிருஷ்டியை தொழுகிறோமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டுமே. நம்ம ஒருவேளை நினைக்கலாம், அப்படிலாம் சிருஷ்டியை நான் தொழலை, சிருஷ்டிகரை தான் தொழுகிறேன். அப்படின்னா கொஞ்சம் உங்களிடத்திலே ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய வேலைகளின் நிமித்தமாக பைபிள் படிக்கிறதும் ஜெபிக்கிறதும் ஒருவேளை கால தாமதம் படுத்துவதோ, போஸ்ட்பான் பண்ணுவதோ, அல்லது சில நாட்களில் டைம் இல்லை, நாளைக்கு நான் பைபிள் சேர்த்து வாசித்துக்கிறேன், நாளைக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், இன்னைக்கு நேரம் இல்லை அப்படின்னா நாமும் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறோம், சிருஷ்டிகரை அல்ல. சிருஷ்டிகரை தொழுது சேவித்தல் என்றால் என்னுடைய மற்ற எல்லா வேலைகளையும், நான் எதுக்காக உழைக்கிறேன்? பணத்துக்காக. அது ஒரு சிருஷ்டி. பணம் ஒரு சிருஷ்டி, அதாவது சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று, அல்லது ஏதோ ஒரு காரியம். யாருக்காகவோ நான் ஓடுறேன், என் பாஸுக்காக ஓடுறேன், சிருஷ்டி. என்னுடைய வேலை ஸ்தலத்துக்காக, என் தொழிலை நான் ஆரம்பிச்சுட்டேன், ஓடிதான் ஆகணும், ஃபாஸ்டிங் எடுக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, ஆண்டவருக்காக கொடுக்க நேரம் இல்லை. சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இது இயேசுவை அறியாம உலகத்தார் அங்கே தேவனை ஆராதிக்காம தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பொருள் ஆராதிக்கிறாங்களே, அவங்களுக்கு நினைக்கிறோம். அப்படி அல்ல, இது கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும்.
ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறேன் சொல்லுகிறவர்களுக்கும் இது பொருந்தும். ஏன் தெரியுமா? காலையில எழுந்ததிலிருந்து நைட் படுக்கிற வரைக்கும் என் வேலைக்காகவும் என் தொழிலுக்காகவும் மாத்திரம்தான் என்னுடைய நேரத்தை நான் செலவழிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கவோ வேதம் வாசிக்கவோ மிக குறைந்த நேரத்தை கொடுத்துட்டு நான் ஓடுவேன் என்று சொன்னால், அல்லது ஞாயிற்றுக்கிழமை கூட எனக்கு போய் சர்ச்சில் போய் ஆராதிக்க முடியாது, என்னால் ஆராதிக்க நேரம் இல்லை அப்படின்னா, என்னால் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தா அப்போ கூட எனக்கு ஃபோன் வரும். எத்தனை பேர் ஃபோனை சர்ச்சில் உட்காந்து பயன்படுத்தி சர்ச்சில் உட்காந்து பிஸ்னஸ் பேசுகிற, சர்ச்சில் உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணுகிற அல்லது சேட் பண்ணுகிற அனுபவம் உண்டு. சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறது. தேவன் அவர்களை இழிவுக்கு ஒப்பு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எத்தனை பரிதாபம்! அவருடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும். உங்க கூட யாரோ ஒரு முக்கியமான நபர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசும்போது நீங்க போனை எடுத்து அவங்களுக்கு முன்னால அவங்களுக்கு கிட்ட பேசாம போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணா அவர்களை இழிவுபடுத்துவதற்கு அடையாளம், கனவீனப்படுத்துவதற்கு அடையாளம். இப்படிதானே எத்தனை நேரம் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறோம், சிருஷ்டிகரை விட்டு விட்டோம். ஆனால் நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ஆண்டவரை தான் தொழுகிறேன், சர்ச்சுக்கு போயிடுறேன் 2 மணி நேரம், அது கூட லேட்டாக நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் லேட்டாக சர்ச்சுக்கு போகிறோம். எத்தனை பரிதாபம்! பிரியமானவர்களே, ஆண்டவரை உண்மையாய் தொழுகிறோமா? சிருஷ்டியை தொழுகிறோமா? சிருஷ்டிகரை தொழுகிறோமா? அப்போ நான் தேவனை உற்சாகமாய் சேவிக்கிறது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் மற்ற காரியங்களை எல்லாம், அதாவது என்னுடைய வேலை, என்னுடைய பணிகள், என்னுடைய படிப்பு, என்னுடைய பதவி எல்லாவற்றை தாண்டியும் ஆண்டவரை நான் சேவிக்கின்ற அந்த அனுபவத்துக்குள் வர வேண்டும். அந்த அனுபவத்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருவாராக. பிரியமானவர்களே, உற்சாகமாய் சேவிப்போம் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். அதாவது எல்லாவற்றை காட்டிலும் முதன்மையாய் கர்த்தரை தேடுவது, கர்த்தருக்காக வாழ்வது. ஆண்டவருக்காகத்தான் வாழ்வேன், என் வேலைக்காக அல்ல, என் தொழிலுக்காக அல்ல, அதெல்லாம் என் வயிற்று பிழைப்பு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி என்னுடைய ஆண்டவருக்காக வாழ்வேன் என்ற நல்ல தீர்மானத்தை எடுக்க இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் பல நேரங்களிலே உற்சாகமாய் சேவிக்கிறோம் என்று நினைத்து கொண்டு எங்கள் வேலைகளையும் பணிகளையும் முதன்மைப்படுத்தி நாங்கள் சாக்கு போக்கு சொல்லி, ஆண்டவரே நாங்கள் உங்களை ஆண்டவரே 2ஆம் 3ஆம் இடத்துக்கு தள்ளி விடுகிறோம், எங்களை மன்னியும். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் தீர்மானிக்கிறோம் சுவாமி, நாங்கள் உமக்காக உம்மையே சேவிப்போம், உமக்காகவே வாழ்வோம் என்ற தீர்மானம் எடுக்கிறோம். யாரெல்லாம் அந்த தீர்மானத்தை என்னோடு சேர்ந்து எடுக்கிறார்களோ உடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதியும், காத்து கொள்ளும், தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் ரோமர் 1:25. ரோமர் 1:25. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025-26 ஆகிய இந்த ஆண்டுக்கான UPSC தேர்வுக்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஃபீஸை தான் நாங்கள் வாங்குகிறோம். அதுவும் இந்த வருஷம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 பேர் UPSCயை கிளியர் பண்ணி அவர்கள் நல்ல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கின ஃபேக்கல்டிஸ் தான் நம்ம இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிக கொஞ்சம் சீட் தான் இருக்கிறதுனால வேகமாக தரிசனம் உள்ள, தேசத்தை கலக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ள இளைஞர்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் இதில் இணைய அப்ளிகேஷன்ஸை உடனே ஃபில் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரவங்க அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை தர முடியும். மற்றபடி நீங்கள் வந்து டே ஸ்காலராகவும் வந்து படித்து போகலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.